இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏபிசி மால்ட்டை சாப்பிடுங்க, உங்கள் உடம்பு புசிட்டிக்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி நம்மக்கிட்ட விற்கிறாங்க. உண்மையாலுமே இந்த ஏபிசி மால்ட் நமக்கு தேவையா? இந்த ஏபிசி மால்ட்டில் அப்படி என்னதான் இருக்குது? யாரெல்லாம் ஏபிசி மால்ட் எடுத்துக்க கூடாது, யாரெல்லாம் மேபி எடுத்துக்கலாம், இது எல்லாமே சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஏபிசி மால்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது இந்த 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்: ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இது 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை கடாயில் போட்டு நல்லா கிண்டி அதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது ஒரு மால்ட்டு மாதிரி, ஒரு பாலில் கலந்து குடிக்கிற இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸா, போர்ன்விட்டா ஃபார்மேட்டில் ஒரு மால்ட் மாதிரி நமக்கு கிடைக்கிது. அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பேசிக்காக இந்த ஏபிசி மால்ட்டில் இவங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா, இந்த மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா அந்த ஏபிசிங்கிறது அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை மொத்தமாக ஒரு கிலோ எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்குள்ள நாட்டு சக்கரை 1 கிலோ ஆட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பேசிக்காக யூஸ் பண்ணுற இந்த ஏபிசி மால்ட்டுக்கான ஃபார்முலா. இதை ஏன் நம்ம தவிர்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதிகமான கார்போஹைட்ரேட், அதாவது அந்த மாவுச்சத்து. இது மோஸ்ட்லி எங்கேருந்து வருதுன்னா அதில் ஆட் பண்ணுற நாட்டு சக்கரை, அப்புறம் நேச்சுரலாகவே அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற சக்கரை மூலியமாக வரதான். ஸோ நீங்கள் 100 கிராம் இந்த ஏபிசி மால்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 80-85% கார்போஹைட்ரேட் தான். அதில் இது முக்கிய கான்ட்ரிபியூட் பண்ணுறது சுகர், நாட்டு சக்கரை தான். சரி, நான் நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லதானே, நாட்டு சக்கரை எடுக்கிறனால என்ன தப்புன்னு கேட்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் ஒரே கேலரிஸ் தான், கிட்டத்தட்ட ஒரே கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம ஒயிட் சுகர்லேருந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறுறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அதிகப்படியாக இதை சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அதனால் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் அதை நம்ம அதிகமாக எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். சரி, இதை கண்டிப்பாக யாரெல்லாம் தவிர்க்கணும், இந்த ஏபிசி மால்ட்டை யார் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட், அவங்க டைப் 1, டைப் 2, அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட், எந்த வகையான ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தால் கூட அவங்க இந்த ஏபிசி மால்ட்டை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, பிசிஓஎஸ் சிண்ட்ரம் இருக்க லேடிஸ் இந்த ஏபிசி மால்ட்டை அதிகமாக கன்சியூம் பண்ணும்பொழுது, மறுபடியும் தேய்க்கும் பொழுது அவங்களுடைய மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் இன்னுமே அதிகமாகும். ஸோ அவங்க இன்னும் அந்த சிண்ட்ரம்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மூணாவது, இந்த ஆல்ரெடி ஒபீஸாக இருக்காங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒபீஸ் சில்ட்ரனாக இருந்தாலும் அவங்களும் இந்த ஏபிசி மால்ட்டை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்னுமே அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரி, யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்காக இதில் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இனிஷியலாக அந்த சுகர் சாப்பிட்றப்ப இந்த நாட்டு சக்கரையில் இருக்கிற கார்போஹைட்ரேட்னால அந்த இனிஷியலான அந்த எனர்ஜி ஸ்பைக் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வேணால் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு தெரிஞ்சு, மற்ற யாருக்கும் இந்த ஏபிசி மால்ட்டால் பெரிதாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அவங்க சாப்பிட்டா அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்லைனில் ஏபிசி மால்ட் ரெகுலராக வாங்கி கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சயின்டிஃபிக் பேஸ்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கண்டென்ட்டுக்கு திணை வாழ்வியலை ஃபாலோ பண்ணுங்கள்.